குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வந்து பார்க்காங்களா, கொடுக்காங்களா? மாட்டாங்க. நான் யாரையும் கவனிக்கிறேன் இல்லை. ஏன்? நான் என் பாட்டில் இருக்கிறேன். நீங்கள் தான் அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. நான் முந்தி கொடுத்தேன், இப்போ கொடுக்குறேன் இல்லை. சாப்பாடுலாம் பொங்கி சாப்பிட்றீங்களா? சமையல் சாப்பிட்றேன். என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? இன்னைக்கு நான் எங்கள் மக வீட்டுக்கு போனேன், சோறு கொடுத்துச்சு, நான் வச்சுருக்கிறேன். இப்போ பிளாக்கா கொடுத்து இப்படி வாங்க. இளநீ முடிஞ்சு இப்போ பலாப்பழமா கொண்டு போங்க சாப்பிடுங்க. வேணும் வெட்டுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் கரண்ட் கிடையாதா? இல்லை, ஏற்பாடு பண்ணிக்கிருக்கேன். கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பிடுவேன். சரி 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 சரி, நன்றி நன்றி. இருக்கட்டும். என்ன உதவி தேவைப்படுது இப்போ? பண்ணனு போது போடனே நினைச்சுக்கு இருக்கிறேன். என்ன உதவி பண்ணுறான்னு தெரியல. எவ்வளோ சொல்ல மாட்டேங்குது. இப்போ கேட்கா, நான் பேசுறது கேட்கா? பேசுற கேட்குது. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்தோம் உங்களை பார்க்கறதுக்கு. நீங்க எங்க வீட்டில் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ நினைச்சிட்டே வந்தோம். போயிட்டு நான் இருப்பேன், இன்னைக்கு தான் வந்தேன். எங்க போயிருந்தீங்க? மக வீட்டுக்கு. மக எங்க இருக்காங்க? எத்தனை பிள்ளைங்க? 2 பேர். எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பேர். சின்ன மகனுக்கா, அவருக்கு 50 வயசுக்கு மேலே தான் வரும். அவனுக்கு 75 வயசு மூத்தவனுக்கு. உங்க மூத்த மகனுக்கு 75 வயசா வரும். 3 பிள்ளைய காட்டி குழந்தைலாம் இருக்கு. அதெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கு எங்களுக்கு. இவ்வளவு ஒரு பனைமரம், தென்னை மரம், வாழை மரம், பக்கத்துல உளுந்து வய, சுத்தி இயற்கையா இருக்கு. நடுவுல அழகா பனை ஓலை கட்டின வீடு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க வந்து 10-15 வருஷம் பிடிச்சிருக்கிறேன். அங்கே கட்டிருந்துச்சு, இப்போ பிரிச்சு கூட இங்கிட்டு கட்டியிருக்கிறேன். உங்க பெரிய பையனுக்கே 70 வயசு இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? உங்களுக்கு வயசு எத்தனை? 112 சொன்னாரு கையில பாட்டு. அப்பா 112? யார் சொன்னா? திருநா ஒரு 6 பேர் பாட்டு மரத்த இந்த வீடு எல்லாம் சொன்னாரு. பயிரை பார்த்து சொன்னாரா? பயிரை பார்த்து 4 மணி நேரம் உயிர் இல்லாமல் கிடந்திருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு போய் நான் நம்பினேன். முதல்ல 112 வயசுல ஒருத்தரை பாக்குறேன். வேலை இந்த மரம் ஏறி பாட்டுவேன், வீடு கட்டுவேன், கிடுகு மட்டை பின்னுவேன். இங்கெல்லாம் கிடைக்கு கிடுகு மட்டை பின்னி கொடுப்பேன். நல்ல மீசெல்லாம் நல்ல முறுக்கா அப்படியே கம்பீரமா இருக்கீங்களா? கடவுளே சோதனை எனக்கு. யாரை பார்த்தாலும் வயலை தான் கேட்பாங்க, இந்த வயலை பொங்க கொண்டாந்து வச்சிருக்கேன்னு. மீசையை முறுக்கி விடுங்க பார்ப்போம். அடி சூப்பரா இருக்கீங்க. 4 மணி நேரம் உசுறு இல்லாம கிடந்தேன்னு ஜோசியக்காரர் சொன்னான்னு சொன்னீங்களே. நாகப்பழம் பறிக்க போயிட்டு விழுந்து உயிர் இல்லாமல் கிடந்து காலெல்லாம் ஒடிஞ்சு 3 வருஷம் கழிச்சிலேருந்து ஒரு கட்டை வந்துச்சு. இந்த காலெல்லாம் ஒடிஞ்சது. அந்த பெருமை கோயில் கட்டினா சட்டியை விட்டுட்டேன். அது கட்டாததுக்கு முன்னாடி விழுந்தது பெரிய மரம். அதில் ஏறி விழுந்துட்டேன். தப்பிச்சிட்டிங்களா? அப்போ ரங்கத்துக்கு முடி வச்சதுக்கு பிறகு முடிச்சு பார்த்தானா எங்கள் ஐயா. டீ கொடை போட்டு ரங்கத்துக்கு முடி வச்சாரான். அப்புறம் தான் முடிச்சு பார்த்தானா. என்ன மரம் ஏறுறீங்க? பனை மரம் ஏறுறீங்க, நவப்பழ மரமும் ஏறிடுறீங்க. மாங்காய் அறுத்து கொடுக்குற ஆளுகளுக்கு. மாங்காவும். எத்தனை வயசுல இருந்தியா மரம் ஏற ஆரம்பிச்சிங்க? நான் 20 வயசுலேருந்து ஏறுவேன். மரம் ஏறி என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அங்கே தான் சாப்பிட்றேன், அரிசி வாங்குறேன். என் சமையல் சேர்த்து 15 வருஷமாச்சு நான் இங்கே வந்திருக்கிறேன்.